மாலையிலே நம்முடைய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். மத்தேயு 25வது அதிகாரம். மத்தேயு 25வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். நன்றாய் தெரிந்த ஒரு உவமை. ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறதிலே ஒரு நோக்கம் உண்டு. சொல்லப்போனால் ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட அந்த உவமையை அவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யம் என்றுதான் அந்த உவமை ஆரம்பமாகிறது. பரலோக ராஜ்யத்தை பற்றி புரிந்து கொள்வதற்காக அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அந்த காரியத்தை பற்றி புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு உவமையாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், அல்லது இந்த உவமை முழுவதையும் விளக்கக்கூடிய ஒரு வசனம் 13வது வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்கிறார். விழித்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த உவமையில பார்க்கும் பொழுது 6வது வசனத்துல 5வது வசனத்துல மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரிய மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இந்த வசனத்துக்கும் 13வது வசனத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கே அவர்கள் தூங்குகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த தூக்கத்தை இது குறிப்பிடவில்லை. வேதாந்தத்தில் அநேக இடங்களிலே விழித்திருங்கள் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சில இடங்களிலே மட்டும் அங்கே விழித்திருந்து ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி நாம் அர்த்தம் கொடுத்தால் கூட அந்த விழித்திருங்கள் என்ற பதமானது நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள், கவனமாக இருங்கள் என்று சொல்லி அங்கே அர்த்தம் கொள்ளக்கூடிய பதமாக அது காணப்படுகிறது. லூக்கா 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 21வது அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 21வது அதிகாரம் லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அங்கே 36ஆம் வசனம், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த இடத்துல ஜெபம் பண்றதுக்கு கண் முழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லும் பொழுது உணர்வுள்ளவர்களாயிருங்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி அறிந்தவர்களாக இருங்கள், என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி உணர்வுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே விழித்திருங்கள் என்ற பதத்தை பல இடங்களிலே பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு சில இடங்களில் மட்டும் எடுத்து பார்க்கலாம் அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்காக. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 31வது வசனம். இந்த பகுதியில் பவுல் திரும்பி எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே எபேசு மூப்பர்களை எல்லாம் கூட்டி அழைத்து அவளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 31 வசனத்தை வாசிக்கிறேன், பின்பதாக அவனுடைய சூழ்நிலையை பார்க்கலாம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நினைத்து விழித்திருங்கள். ஏன் சொன்னால் அதுக்கு முந்தைய 29ஆம் வசனம் சொல்கிறார், மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்க்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்கிறார். அதனால விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விழித்திருக்க வேண்டும். அதாவது இப்ப என்ன நடக்குன்றத மட்டும் அறிகிற ஒரு உணர்வு அல்ல, இப்படியே போனா என்ன நடக்குன்ற அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விழிப்புள்ள ஒரு உணர்வு வேண்டும். அதாவது ஆபத்தை கண்டு புத்திமான் விலகி போவானா, மூடன் என்ன பண்ணுவானா, அந்த ஆபத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்வான். அவனுக்கு ஆபத்து வந்த பின்னாடிதான் ஆபத்து என்று சொல்லி தெரியும். ஆனால் புத்திமானா என்ன பண்ணுவான், முன்னாடியே அதை உணர்ந்து அதை விலகி போய் விடுவான். ஆண்டவர் அநேக இடங்களில் நம்மை விழிப்புள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பவுல் இங்கே சொல்லும்போது சொல்கிறார், நான் உங்களுக்கு ஏராளமா போதிச்சிட்டேன், ராவும் பகலும் விழித்திருந்து கண்ணீரோடு கூட போதித்து விட்டேன், நீங்க என்ன அதை நினைச்சு விழிச்சிருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறாரே. எதற்காக தான்? விழித்திருக்கும்படியாக, ஜாக்கிரதையா இருக்கும்படியாக. என்று சொன்னால் உலகம் வஞ்சிக்கிற உலகமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கன்னு சொல்கிறார். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இந்த விழித்திருக்கிற அந்த ஒரு காரியமானது ஜாக்கிரதையை தான் சொல்கிறது. தூங்குகிறவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:5-6 நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்று சொல்கிறார். இங்கே தெளிவை பற்றி பேசுகிறார். ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், குழப்பத்திலே இல்லை. அதனால்தான் வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குழப்பமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் யாராவது நம்மகிட்ட ஒரு கேள்வியை கேட்டோடனே ஐயோ அதுவும் உண்மையா இருக்குமோ அப்படின்ற குழப்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த உலகத்துல குழப்பங்கள் உண்டா இல்லையா? பயங்கரமான குழப்பங்கள்லாம் உண்டு. விசுவாசியும் வஞ்சிக்கப்பட்டு போகும் காலம். ஆனால் நானும் நீங்களும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அறிவோடு கூட இருக்க வேண்டும். ஏவாள் சொல்லுகிறார், வஞ்சிக்கப்பட்ட பின்பு சொல்லுகிறார், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஒருவேளை அவளுடைய நிலைமை வேறு. இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் ஏராளம் இருக்கிறபடினாலே நானும் நீங்கள் அதே பதிலை ஆண்டவரிடத்தில் சொல்லவே முடியாது. நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்திய 25வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 13ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஓமையிலே அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறான்னு சொன்னால் 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எதற்கு? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகள். அந்த 10 பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? கன்னிகளாக இருக்கிறார்கள். அதோடு கூட அவர்கள் எதற்காக புறப்படுகிறார்கள்? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிறார்கள். அங்கு புறப்பட்டு போகும் பொழுது அவர்கள் 10 பேர் கையில் என்ன இருந்தது? தீவட்டி இருந்தது. தீவட்டின்னு சொன்னால் விளக்கு என்றல்ல, அது கம்பிலே அல்லது ஒரு இரும்பாக இருக்கலாம் அல்லது கம்பாக இருக்கலாம். அது மேலே என்ன பந்தம் இருக்கும். தீவட்டின்னு சொல்லும் பொழுது பந்தம் இருக்கும். அதை எப்பயுமே எரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. தேவைப்படும் பொழுது அதை எண்ணெயிலே முக்கி அவர்கள் அதை கொளுத்துவார்கள். இப்ப பந்தம் இருந்தது, தீவட்டி இருந்தது. அப்ப எல்லாரையும் பார்க்கும் பொழுது மணவாளனை மணவாளனை சந்திக்கும்படியாக புறப்பட்ட கன்னிகைகள். அவர்கள் கையில் என்ன இருந்தது? தீவட்டி இருந்தது. அப்ப அவர்களை வெளியோட்டமாக மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அவள் எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரே மாதிரி தெரிகிறார்கள், ஒன்று போல காணப்படுகிறார்கள். வெளியிலே வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் அவர்களை பற்றி வேதம் சொல்லும் பொழுது 3ஆம் வசனத்திலே 5 பேர், 2ஆம் வசனத்திலே அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் சொல்லப்படும். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா 3ஆம் வசனத்திலே புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. என்னன்னா என்ன, தீவட்டினா என்ன, அது நெருப்புனா இப்படியெல்லாம் விளக்க விரும்பவில்லை. இந்த ஓமை சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, தீவட்டி இருந்தால் என்ன வேண்டும்? எண்ணெய் வேண்டும், அதை எரிய வைப்பதற்கு. ஆனால் எண்ணெயை அவர்கள் கொண்டு போகவில்லை. அப்ப புத்தி இல்லாதவன் சொல்லி அந்த ஓமையில அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அவங்க எல்லாமே புறப்பட்டார்கள். என்ன நோக்கம்? மணவாளனை சந்திக்கும்படியாக புறப்பட்டார்களா? ஆம், ஒன்றாக புறப்பட்டார்கள். தீவட்டி எடுத்துக்கொண்டார்களா? தீவட்டி எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்களோ எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. ஆனால் புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணினார்கள்? தீவட்டியோடு கூட 4ஆம் வசனத்தில் தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். தனியாக பாத்திரத்தில் எண்ணெயை கொண்டு போகிறார்கள். அங்கே அது தீவட்டியை முக்கி எரிக்க வேண்டும், நனைத்து எரிப்பதற்காக. இப்ப புத்தி இல்லாதவர்கள் சொல்லி ஏன் வேதம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்குன்னு சொன்னா, புத்தி உள்ளவன் என்ன கொண்டு போகணும்? எதுக்கு தீவட்டி எடுத்துட்டு போனோம்? தீவட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீவட்டி எடுத்துக்கொண்டார்கள், சந்திக்க புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் எண்ணெயோ அவர்கள் கொண்டு போகவில்லை. என்னன்னு சொன்னால் அங்கு ஆயத்தமற்றவர்களாக போகிறார்கள். ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது
அங்கே உண்மையாக இதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் தேவனை சந்திக்கிற சமுதாயம். இஸ்ரவேலை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுதும் புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவரிடத்திலே நியாயப்பிரமாணம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் வேதம் அவர்களை எச்சரிக்கிற காரியம், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நீ பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாய். அங்கே பெருமை பாராட்டல் அவர்களுக்குள்ளே இருந்தது. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். யோவான் சொன்னான் அவர்களை பார்த்து சொல்கிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். உடத்திலே கனி இல்லை. ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், மேலோட்டமாக அத்திமரம் பச்சையாய் இருந்தது, ஆனால் அதுல என்ன இல்லை? கனி இல்லை. வெளியே பார்ப்பதற்கு அழகாய் இருந்ததால் அதிலே கனியற்றதாக காணப்படுகிறது. அங்கே அவர்களுக்கு எல்லாமே இருந்தது, ஆனால் அவர்களுக்குள்ளே மனம் திரும்புதல் காணப்படவில்லை. பரிதாபமான நிலைமையிலே காணப்படுகிற ஒரு காரியம். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஒருவேளை இன்றைக்கு நாம் எல்லாருமே விசுவாசிகளாக இருக்கிறோம். நானும் நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்மிடத்திலே உண்டா என்பது. ஒருவேளை இது நேரடியாக அவிசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆனால் புத்தி உள்ளவர்களாக இருக்கிற நானும் நீங்களும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இதிலே மணவாளன் வர தாமதித்த போதுன்னு சொல்லி 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மணவாளன் வர தாமதித்த பொழுது. தாமதமாகுதா ஆகலையா? ஒருவேளை அது தாமதம் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. சில தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறது போலதான் பேதுரு பயன்படுத்துகிறார். ஆனால் நம்முடைய அளவின்படி அல்லது நாம் நினைக்கிறபடி அவர் என்ன பண்ணுகிறார்? தாமதிக்கிறவராக இருக்கிறார். தாமதிக்கிறார். அதனாலே எல்லாரும் அங்கே நித்திரை அடைந்து தூங்கி விட்டார்கள். இது அங்கே ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பணிகளிலே ரொட்டீன் நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். அது தவறு என்று அல்ல. ஆனா இந்த காலையில நான் பார்த்தோம், தெசலோனிக்க சபை மக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள். எதிர்பார்ப்பு என்ன? மணவாளன் வருகிறதுக்கு எதிர்பார்த்திருந்தார்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. 10ஆம் வசனம் கடைசியில வாசிக்கிறேன். 1:10 கடைசியில, அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறா ஒரு வேலையும் செய்யாம அப்படியே வானத்தையே பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிற காரியம் அல்ல. ஆனா அவருடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, எப்பொழுது அவர் வருவார். அவருடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலுமே அவர் எப்பொழுது வருவார் அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்க வேண்டும். வாழ்க்கையை அனுபவிப்பது உலகத்தின் மக்களுடைய ஆசை. வாழ்க்கையிலே புகழ் பெறுவது உலகத்தின் மக்களுடைய ஆசை. உயர்வது அவருடைய ஆசை. நாம் உயரலாம், புகழ் பெறலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான ஆசை என்னன்னு சொன்னா, அவர் எப்பொழுது வருவார். அப்ப வாழ்க்கையின் ரொட்டீன்ல நம்ம எல்லா காரியத்தையும் ஒழுங்காய் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்து கொண்டிருந்தாலும் எதோடு கூட இருக்கிறோம்? ஆயத்தமாகவும் இருக்கிறோம், எதிர்பார்ப்போடு கூட இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? அப்ப மணவாளன் நாம் நினைக்கிற நேரத்தில் அவர் வருகிறது இல்லை. ஆனாலும் கூட எதிர்பார்ப்போடு கூட நாம் வாழ வேண்டும். எல்லாரும் தூங்கி விட்டார்கள். 6ஆம் வசனத்திலே வரும் பொழுது அவர் எப்பொழுது வருகிறார்? நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் உண்டாயிற்று. வருகிறார். நடு ராத்திரி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வேறு இடங்களில் சொல்லும் பொழுது திருடனை போல வருகிறேன் சொல்றார். திருடன் பகல் நேரத்திலும் இப்பெல்லாம் வராங்க, சாயங்கால நேரத்திலேயே வந்துட்டு போறாங்க. ஆள் நடமாடுகிற இடத்துல யார் இருக்கிறார்? திருடர் இருக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்க்காத நேரம், அதுதான் சொல்லப்படுகிறது. எதிர்பார்க்காத நேரம், யோசிக்காத அந்த வேளையிலே திருடன் வருகிறது போல மணவாளன் வருகிறார். எல்லாமே அங்க தூங்கி விட்டான்னு சொல்லும் பொழுது அவங்க தற்சமே அதை பத்தி யோசிக்கவில்லை. நான் இதை பத்தி யோசிக்கும் போது அடிக்கடி யோசிப்பேன். நிறைய பேர் இப்ப வந்துருவார், அப்ப வந்துருவார், சீக்கிரம் வந்துருவாரு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யாரும் வந்துருவாங்க, இப்படியே நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க ஒரு நாளை நினைச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு யார் வரமாட்டா? ஆண்டவர் வரமாட்டார். ஏன்னா பைபிள் என்ன சொல்லியிருக்கு? நினையாத நேரிலே நாளைக்கிலே வருவார். அப்படி நீங்க நினைச்ச நேரத்தில் வந்துட்டாருன்னா பைபிள் பொய்யாயிரும் இல்லையா? நம்ம நினைக்காத நேரத்துல அப்ப சீக்கிரம் வரணும்னா என்ன பண்ணலாம்? நேரம் நினைக்காம வாழாதீங்க, நினைச்சு வாழுங்க, எதிர்பார்த்து வாழுங்க. ஆனா ஒரு நேரத்தை குறிக்காதீங்க.
இந்நேரத்தில் வருவான்னு சொல்லி. அவர் வரட்டும், ஆனால் இப்பொழுது வந்தால் நான் ஆயத்தம், எவ்வளவு நாள் கழித்து வந்தால் நான் ஆயத்தம், அவர் வருவதுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நாள் குறிக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவரே சொல்லிட்டார். மனுஷகுமாரனுக்கு அந்த நாளிகையும் வேளையும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்ப 5ஆம் வசனத்தை தூங்கி விட்டான்னு சொல்லும்போது அவங்க ரெகுலர் ஒர்க்கில் இருக்கிறாங்க, இரவிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது பகலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைக்காத நேரத்திலே மணவாளன் வருகிறார் என்ற சத்தம், புறப்படுங்கள், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. இது இஸ்ரவேல் நாட்டினுடைய ஒரு கலாச்சார பின்னணியிலே இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அதே போலதான் அது செய்ய போகிறார். அது மிகவும் அழகான ஒரு காரியம். மணவாளன் வந்து தன்னுடைய மணவாட்டியை அழைத்து கொண்டு போகிறான். அதற்கு ஆயத்தமாயிருக்கிற கன்னிகைகள், அங்கே அது சபையை பற்றி சொன்னாலும் சரி, அது தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாயிருக்க வேண்டிய காரியத்தை அது சொல்லுகிறதாக இருக்கிறது. நினையாத நேரத்திலே சத்தம் தொனிக்கிறது, ஜனங்கள் அங்கே புறப்படும்படியாக. அப்பொழுது 7ஆம் வசனத்திலே அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார். எல்லாரும் எழுந்து 5 பேர் மட்டும் ஆயத்தப்படுத்தினா சொல்லியிருந்தா பரவாயில்ல. யாரும் ஆயத்தப்படுத்தினது? 10 பேர் ஆயத்தப்படுத்தினாங்க. எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? அதுல எங்க என்ன இல்ல? எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாத பொழுது அவர்கள் எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? அதை பற்றியே யோசிக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். ஒருவேளை அவங்களுக்கு ஆலயம் இருந்தது, நல்ல சபை இருந்தது, நல்ல சத்தியங்கள் தெரியலாம், ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஒரு ரட்சிப்பு என்ற அந்த காரியம் அவங்களுக்கு இல்லை. அந்த உண்மையான வெளிச்சம் அவர்களுக்குள்ளே இல்லை. அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த அதாவது மணவாளனை சந்திக்கக்கூடிய அந்த ஆயத்தத்தோடு கூட அவர்கள் இல்லாதபடியினாலே. நான் இதை யோசித்து கொண்டு வந்த பொழுது கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், 2வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? கற்புள்ள கன்னிகள். அது ஒரு மணவாளனை எதிர்பார்த்து வாழுகிற ஒரு கன்னிகைக்குரிய ஒரு அழகு. ஏனோ தானம் என்று சொல்லி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மணவாளனை எதிர்பார்த்து வாழுகிறவள் அல்ல. அவள் சரியானவளும் அல்ல. மணவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி வாழுகிறவளும் அல்ல. இன்னைக்கு நானும் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மணவாளனுக்கு எதிர்பார்த்து வாழும் பொழுது, மணவாளனுக்காக தன்னை பாதுகாத்து தன்னை ஆயத்தப்படுத்தி மணவாளனை சந்திக்க எதிர்பார்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, கற்புள்ள கன்னிகையாக. ஆனா இவங்க எல்லாம் பார்க்கும்போது என்னதான் பைபிள் சொல்லியிருக்கு? 10 கன்னிகைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆயத்தமற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஆயத்தம் இல்லை. ஆனால் எல்லாரும் நாங்கள் யாரை சந்திக்க போகிறோம்? மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார்கள். தேவன் சொல்கிறார், அவர்கள் யாரு? புத்தியற்றவர்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு உணர்வு வருகிறது, என்ன இல்லை? ஆயத்தம் பண்ண இல்லை. அவர்களுக்குள்ளே ஆயத்தம் இல்லை. இப்பொழுது ஆயத்தப்பட முடியவில்லை என்பது நன்றாக தெரிகிறது. 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? தீவட்டி ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். 7ஆம் வசனத்தில் தங்கள் தீவட்டியை ஆயத்தம் பண்ணினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். எப்படி எரியும்? அது எரிய முடியாது இல்லையா? அது எரிய முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு என்னை உங்களையும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நாம் அங்கே யார் வெளிச்சமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நமக்குள்ளே என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. இந்த 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த வெளிச்சம் அவருடைய முகத்தில் இருந்த வெளிச்சம் யாருக்குள்ளே பிரகாசித்திருக்கிறது? நமக்குள்ள. அதனால்தான் வெளிச்சமா இருக்கிறோம், அதனால்தான் எரிகிறோம். யோவான் அதை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மற்றபடி நம்மகிட்ட என்ன இல்லை? ஒளி இல்லை, வெளிச்சம் கிடையாது. அப்ப இவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள், அவர்களோ வெளிச்சம் மற்றவர்களா இருக்கிறார் என்பதை உணர்வடைந்து புத்தி இல்லாம யார்கிட்ட கேட்கிறாங்க?
பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க, ஆயத்தமா இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க அதை கொடுக்க முடியாது அப்படி சொல்றாங்க. நீங்க போய் வாங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் கொடுக்க இயலாது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தைகள் நமக்கு அது நடைமுறையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கிறபடினால் போய் வாங்கிக்கோங்க சொல்லி. அப்ப அந்த இடத்துல உண்மையான அர்த்தம்னு சொன்னா அது என்ன பண்ண முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியமா இருக்குது. பெற்றோர் ஆண்டோடைய பிள்ளைங்களா இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு பகிர்ந்துக்கிட முடியுமா? இல்ல. பிள்ளைங்க ஆண்டோடைய பிள்ளைங்களா இருக்கிறாங்க, ஆனா பெற்றோருக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. சில புருஷன்மார் மனைவிமார அனுப்பி வச்சுட்டு அவங்க ரொம்ப யோக்கியமா சொல்றது என்னன்னா, நான் என் மனைவியும் பிள்ளைகளையும் சர்ச்சுக்கு போக தடை பண்றதே கிடையாது, அவங்கனால எங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும், ஆனா நீ எங்க தான் போக முடியும்? நரகத்துக்கு தான் போக முடியும். இன்னைக்கு அந்த கலாச்சார பின்னணியினால அதை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் இங்கே பார்க்கும் பொழுது பகிர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனத்துக்கு வரலாம். அப்படி அவர்கள் வாங்க போன போது அதற்கு பின்னாடி அவங்க அதை பெற்றுக்கொள்வதற்காக போகிறார்கள். மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. காலம் கடந்த பின்னாடி அதை வாங்க முடியாது, அதை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. தேவன் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக ஆயத்தமாக இருக்கும்படியாக நம்ம எச்சரிக்கிறார். நம்ம ஆயத்தமாக இருந்து ஆக வேண்டும். ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். அதான் இங்க நடைபெறுகிற காரியம். இவங்கெல்லாம் வாங்கிடலாம் சொல்லி போகிறார்கள், ஆனால் வாங்க முடியவில்லை. சரி, இது ஓமை அப்படியே வேர்ஸ் பை வேர்ஸ் நம்ம விளக்க முடியாது. ஆனால் உண்மையான கருத்து என்னன்னு சொன்னா, நீங்க எப்படி இருங்க, விழிச்சிருங்க. ஏன் விழித்திருக்க வேண்டும்? 13ஆம் வசனம் சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். என்ன விழித்திருங்கள்? தூங்காம இருங்கன்னு சொல்லி இல்ல, நீ ரெடியா இருக்கிறியான்றத யோசிச்சிரு. சபை இருக்கிறது, போதனை தெரியும், வேதாகமே மனசுல இருக்கிறது, நல்ல பாடல் தெரியும், ஜெபிக்க தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஒரு மனுஷன் தேவனை சந்திக்க முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் இதிலே வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் சொல்லி பயமா இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்ற பிள்ளைகள் எதற்குள்ள வரதில்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு கூட நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சில ஞான ஸ்நானம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் சபையை பற்றி, இந்த சபையை பற்றி சொல்ல, மொத்தமாக கிறிஸ்தவ சமுதாயத்தை சொல்கிறேன். பயங்கரமான ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது யாரை தான் சொல்கிறார்? யூதர்களை பற்றி சொல்கிறார். யூத முறைமையின்படி அவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறார். யாரை சந்திப்பதற்காக? மணவாளனை சந்திப்பதற்காக. இஸ்ரேல் ஜனம் மேசியாவுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? காத்து கொண்டுதான். ஆனா மேசியா வந்த பொழுது அவள் என்ன பண்ணல? அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். உண்மையாகவே அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. அதே போல கடைசி நாளில் ஆண்டு வரும் பொழுதும் அவள் ஆயத்தமா இருக்க போகிறதில்லை அநேகர் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார். அவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சாடுகிறவராக இருக்கிறார். இவங்க போனாங்க, ஆனா வாங்கினாங்களான்றது அங்க சொல்லப்படவில்லை. 10ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரை எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். இவங்க வாங்கினாங்களா? வாங்கலையா? நிச்சயம் வாங்கி இருக்க முடியாது. வாங்கி இருந்தாங்கன்னா ஆண்டு கதவை திறந்துதான் ஆகணும். இப்ப அங்க வாங்க முடியாது அவங்களால. ஆனா அவங்க திரும்பி வராங்க, ஆண்டவரை எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த மேலோட்டமான கிறிஸ்தவ அந்த சடங்காச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், நம்முடைய அந்த அமைப்பு நிமித்தமாக நான் என்ன பண்ணக்கூடாது, நான் ஒரு நல்ல விசுவாசம் சொல்லி கால்குலேட் பண்ணாதீங்க. நிறைய 4-5 வீடு கட்டியாச்சு, அல்ல தேவன் என்னை இப்படியெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறாரு, தயவுசெய்து அதை வச்சு என்ன பண்ணாதீங்க, கால்குலேட் பண்ணாதீங்க. ஆண்டு உங்களை நல்லா ஆசீர்வச்சிருந்தானா சந்தோஷமான ஒரு காரியம். அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்கலாம். அதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவர் விரும்புகிறபடி நானும் நீங்களும் வாழ வேண்டும். ஸ்கேல் என்னதான்? எந்த ஸ்கேலை வச்சுதான் அளக்கணும்? இதுதான் ஸ்கேல். ஆண்டுடைய வசனம் தான் ஸ்கேல். அதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையை அளந்து பார்க்க வேண்டும். ஆண்டுடைய வசனத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நான் சரியா இருக்கிறேன்னா, இன்னைக்கு உலகத்தை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது பிரசங்கில அடிக்கடி வாசிக்கிற வசனம்னா, தண்டனை உடனே வராததுனால
அவங்க இருதயம் எப்படி இருக்கான்? துணிகரம் கொண்டிருக்கு பாவத்தை செய்வதற்காக. அவங்களுடைய கால்குலேஷன் என்னன்னு சொன்னா, நான் இவ்வளவு நாள் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கேன், என்ன நடந்து போச்சு அப்படி சொல்றாங்க. பாவம் செய்யாதவனையும் பார்த்து சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் என்ன நடந்துருச்சு அப்படி சொல்றாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பு இப்பொழுது வருகிறதோ வரவில்லையோ, நம்ம என்ன பண்ணணும்? இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். தேவன் நமக்கு சட்டத்திட்டங்களை அழகாக கொடுத்திருக்கிறார். அதன்படி நானும் நீங்களும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நிச்சயமா நமக்கு தண்டனை உண்டு. இதோடு கூட நான் 1 கொரிந்தியர்ல ஒரு காரியத்தை எடுத்து காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர்ல நான் வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரத்தில் ஏமாற்றம் அடைய போகிற விசுவாசிகள், ஒருவேளை ஏமாற்றம் அடைய போற கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி இந்த ஓமையில் ஆண்டு சொல்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் எண்ணிக்கொண்டிருக்கிற மக்கள் ஏமாந்து போகிறதை பற்றி அங்கே ஓமையில வாசிக்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பவுல் அதை எழுதுகிறார். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன், கவனிக்க கடவன். ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது செய்யறப்ப என்ன செய்யறீங்க சொல்லி. ஏன் சொன்னா, அஸ்திபாரம் நீங்க போடல, அது ஏற்கனவே போடப்பட்ட ஒன்று. அந்த அஸ்திபாரத்து மேல் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கட்டுகிறோம். எதை கட்டுகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை தான் கட்டுகிறோம். ஆண்டவர் செய்ய சொல்கிறது செய்கிறோம். ஆனால் சிலர் போலியான காரியத்தினாலே கட்டுகிறார்கள், அவர் செயல்படுகிறார்கள். வாசிக்கிறேன் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூட, அது ஏற்கனவே போடப்பட்ட அஸ்திபாரம். 12ஆம் வசனம், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு டெஸ்ட் வரும். ஒருவேளை அன்றைக்கு இந்த 10 கன்னிகைகளுக்கு வந்தது டெஸ்ட் எதுதான்? அவர் வருகை தான். வருகை வந்த பொழுதுதான் யார் புத்தி உள்ளவர்கள் யார் புத்தியற்றவர்கள் சொல்லி வெளியாயிற்று. அது வரைக்கும் ஒன்றும் தெரியல. எல்லாரும் கன்னிகைகளாக இருக்கிறார்கள், எல்லார் கையிலையும் தீவட்டி இருக்கிறது, எல்லாரும் மணவாளனை சந்திக்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் தேவன் வந்த பொழுது அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இங்கே சொல்லும் பொழுது எல்லாரும் வேலை செய்கிறார்கள். சிலர் பொன்னாலே, வெள்ளியினாலே, வெளியேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கொண்டு கட்டுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் என்ன உண்டு? பரிசோதனை உண்டு. 14ஆம் வசனம், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம் எல்லாருமே, பவுல் சொல்லுகிறார், அவர் எப்படி வேலை செய்யறாராம்? 10ஆம் வசனத்துல, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். ரொம்ப கவனம் பேசுகிறார். நீங்க எப்படி வேலை செய்யணும், நான் எப்படி வேலை செய்யணும்? எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி, ஏனதானன்னு சொல்லி அல்ல, எப்படி வேலை செய்ய வேண்டும்? புத்தியுள்ள சிற்பாசாரியை போல. ஒரு அடி சிற்பாசாரியை பொறுத்தவரை ஒரு அடி கூட எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? இந்த கல்லே வேஸ்ட் ஆயிரும். இந்த கல் வெட்டுறவங்க, நீங்க பசுமலையில் நிறைய கல் ஓரத்தில் வெளியே இருக்கும். அதெல்லாம் என்ன மாடலுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் டேமேஜ் ஆன கல், மூக்கு உடஞ்சி போயிருக்கும், அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு அடி எக்ஸ்ட்ரா அடிச்சாச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதான் பவுல் சொல்றாரு, புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் என்ன பண்ணிருக்கேன்? வேலை செஞ்சிருக்கிறேன். அதே போல அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஏன் சொன்னா, ஒரு நாள் டெஸ்ட் வரப்போகுது. அந்த டெஸ்ட்ல அக்கினியானது அதை பரிசோதிக்க போகிறது. பரிசோதிக்கும் போது நிலைத்திருந்தால் அது என்ன உண்டு? கூலியை. இது கூலியை பற்றி பேசுகிறது, ரட்சிப்பை பற்றி பேசல, கூலியை பற்றி பேசுகிறது. நானும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நின்று பரிசுக்காக நிற்கும் பொழுது என் வேலை மேலோட்டமான, அதாவது வைக்கோலினாலே எரிந்து போகக்கூடிய ஒன்றினாலே கட்டப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் எனக்கு என்ன கிடைக்காது? கூலி கிடைக்காமல். அன்றைக்கு ஏமாந்து போனவர்களாக அநேக நிற்க போகிறார்கள்.
பிரம்மாண்டமாக பணிகளை செய்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தேவன் விரும்புகிறபடி செய்யாமல் பகட்டுக்காக செய்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன கிடையாது? பலன் இல்லாமல் போகும். அதனால்தான் அங்கே மத்தேயுவிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது மனுஷர் பார்க்கும்படியாக செய்து உங்களுக்கு எங்க பலன் உண்டாயிருச்சு? இங்கே உண்டாயிருச்சு சொல்ற. அங்க ஒண்ணுமே கிடையாது சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஆனா 15ஆம் வசனத்தில் வரும் பொழுது, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் சொல்கிறார். இது விசுவாசியில் ஆண்டவருக்கு எச்சரிப்பை சொல்லுகிறவராயிருக்கார். அவனோ ரட்சிக்கப்படுவான் சொன்னால் தேவனுடைய பிள்ளை ஒருவேளை தொற்று போன ஒரு நிலைமையில இருந்தாலும் கூட ரட்சிப்பு இலவசம் என்பதை இந்த பகுதியிலே தெளிவாக வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். நாம் அவர் மேலே வைத்த விசுவாசத்தினாலே ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நாம் அவருக்காக இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். பவுல் சொல்கிறார், சிற்பாசாரியை போல, புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அந்த பணியை செய். கிடைக்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கவலீனமாய் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த கடைசி நாளிலே, பரிசோதனை நாளிலே பரிதாபமான நிலைமையில இருப்போம். தயவுசெய்து கம்பேர் பண்ண வேண்டாம். அவங்கள மாதிரி என்னால் செய்ய முடியல, இவங்கள மாதிரி என்னால் செய்ய முடியல, என்ன மாதிரி அவன் செய்யறானா, அது கிடையவே கிடையாது. பவுல் தெளிவா சொல்றார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி நான் புத்தியுள்ள சிற்பாசாரியாக போல நான் வேலை செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு ஆண்டு கிருபை கொடுத்திருக்கிறாரோ, எத்தனை வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறாரோ, அந்த வாய்ப்பை மேக்சிமம் யாருக்காக பயன்படுத்துங்க? ஆண்டுக்காக பயன்படுத்து. ஆண்டு அதன்படிதான் அங்க கணக்கு கேட்க போகிறார். எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அவ்வளவுதான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் புத்தி உள்ளவளாய் இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஐயோ, நான் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே சொல்லி எங்க போய் யோசிக்க கூடாது, அங்க யோசிக்க கூடாது. ஒரு நிச்சயம் அப்படி எல்லாரும் யோசிப்போம் நினைக்கிறேன், இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் நமக்கு தெரிந்த அளவுக்கு மேக்சிமம் இங்க நம்முடைய நேரத்தையும் நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் எல்லாவற்றையும் நான் நன்றாய் பயன்படுத்த வேண்டும். இன்னொரு ஊமை சொல்லும் போது தாளந்தை பகிர்ந்து கொடுத்து போகிறார் இல்லையா? 5 தாளந்தை பெற்றவன் எவ்வளவு சம்பாதித்தான்? 5 தாளந்தை பெற்றான். அது ஏன் 5 சொன்னா மேக்சிமம் அவன் ட்ரை பண்ணி இருக்கிறான். 2 தாளந்தை பெற்றவன் 2 தாளத்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை பெற்றவன் என்ன பண்ணான்? பூமியில புதைத்து வைத்தான். அவன் புத்தியற்றவனாக அவன் அதை செய்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்து விட்டார் என்பது உண்மைதான். ஆனால் பலன், கூலி நமக்கு இலவசமா கிடைக்க போறது கிடையாது. நாம் என்ன இந்த உலகத்திலே அவருக்காய் செயல்படுகிறோமோ அதன் மூலமாக தான் பலனை பெற போகிறோம். உங்க நேரத்தை எப்படி செலவழிக்கிறீங்க? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல தாளந்தை என்ன செய்றீங்க? இந்த சபையில் இருக்கிறதுனால ரொம்ப கணக்கு கொடுக்கணும். ஆண்டுடைய வசனத்தை நிறைய கேட்டுட்டே இருக்கிறோம். அதை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க? அது உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிறது, நீங்கள் அதில் உருவாகிற காரியம் பின்பதாக அநேகரை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோமா? தேவன் அதான் எதிர்பார்க்கிறான். அங்கே அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம், தீமோத்தேயுவிலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் வசனத்திலே, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. முதல்ல நீ பலப்படுன்னு சொல்கிறார், தீமோத்தேயு சொல்கிறார். 2ஆம் வசனத்திலே, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. இது பாஸ் ஆன் ஆகணும். ஒருத்தர் கையிலிருந்து இன்னொருத்தருக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். சவக்கடல் மாதிரி உங்ககிட்ட அப்படியே நின்றக்கூடாது, அது கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டதை இன்னொருத்தருக்கு கொடுங்க. யாரை பார்த்து கொடுங்க? இன்னொருத்தனுக்கு யார் கொடுப்பானோ அவன்கிட்ட கொடுங்க. நம்முடைய பழைய தமிழ் மருந்தெல்லாம் எதனால கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன்? நாட்டு மருந்துகள்லாம் எல்லாம் குடும்ப ரகசியம் சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ளேயே வச்சு மறைச்சதுனால மகனுக்கு கூட தெரியாம அப்பா செத்து போனோடனே அந்த மூலிகைகளை பத்தி ரகசியம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. ஓலை சுவடுகளில் சிலது இருந்தாலும் கூட அதை இப்ப யாருக்கும் படிச்சு ஆராய்ச்சி பண்ண முடியாத பரிதாபமான நிலைமையில ஆகி போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், தீமோத்தேயுவிடம் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நீ பலப்படு. அடுத்ததாக என்ன பண்ணு? என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. ஆண்டவர் தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்துல என்னிடத்துல தெய்வம் கொடுத்துக்க அந்த நல்ல வாய்ப்புகளை, தாளந்துகளை. ஒரு மற்றவங்கள மாதிரி என்னால் செய்ய முடியலன்னு சொல்லவே சொல்லாதீங்க.
நீங்க செய்ய ஆரம்பிங்க, எல்லாரையோட அருமையா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. மற்றவங்கள்ட்ட கொடுக்க பழகுங்க, மற்றவங்களோட பேசுங்க ஆண்டவரை பத்தி, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஒருவேளை உங்களோட எளிய நிலைமையில் அல்லது பலவீனமா இருக்கிற ஒரு விசுவாசியை கூட தெரிந்துடுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க கற்றுக்கொண்ட காரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. நான் ஒருத்தன் தான் இங்க நின்று கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம எல்லாருமே கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்காக ஒரு நேரத்தை நீங்க செலவு செய்ய வேண்டும். அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பவுல் அழகாய் சொல்கிறார், நான் தேவன் எனக்கு அழைத்த கிருபையின்படி நான் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அங்கே அஸ்திபாரம் போட்டேன் என்று சொல்கிறார். எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, அவனவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவுள். அதுலதான் நமக்கு புத்தி வேணும், தெளிந்த புத்தி வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். ஒருவேளை அங்க போயிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாம போச்சுன்னு சொன்னா அது நியாயமான பதில் கிடையாது. புத்தியற்றவர்களாய் போய் அங்கே போய் நிற்க கூடாது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு அனுஷ்டிக்கிறோம். நாங்கள் புத்தியற்றவர்களாய் போய்விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். அநேகர் தீவட்டியை கையில் வைத்துக் கொண்டு எண்ணெயை ஆயத்தப்படுத்தாத புத்தியற்றவர்களாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தெய்வ கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஆண்டவரே, நாங்கள் புத்தியற்றவர்களாய் செயல்பட்டு எங்களுடைய செயல்கள் எல்லாம் எரிந்து போகத்தக்கதா ஒரு நாளிலே எல்லாம் இழந்தவர்களாக புத்தியற்றவனாய் செயல்பட்டேன் என்று சொல்கிறவனாய் நிற்காமல் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே செயல்படக்கூடிய கிருபை தாரும். எதற்காக நீர் எங்களை இந்த பூமியிலே வைத்தீர், எதற்காக ரட்சித்தீர், எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை அறிந்து தெரிந்திருக்கிற புத்தி உள்ளவர்களாய் இந்த பூமியிலே செயல்படக்கூடிய கிருபை தாரும். நாட்கள் கடந்த பின்பு தோற்று போனவர்களாக தோல்வி அடைந்தவர்களாக நிற்காதபடிக்கு நாங்கள் இப்பொழுதே புத்தியோடு கூட செயல்படக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகள் மூலமா எங்களை எச்சரிக்கிறதுக்காக நடிச்சுகிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் பிரயோஜனமா இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படத்தக்கதாக எங்களின் வாழ்க்கை இருக்கட்டும். ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.